லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 9 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 9 மாடுகளுமே பார்த்தோம்னா 2 பல் 4 பல் 6 பல் தரத்தில் தான் வந்திருக்கு. தலையீத்து மாடும் இருக்குது, இரண்டாம் ஈத்து மாடும் இருக்குது. எல்லா மாடுகளுமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் எல்லாமே கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல பெருவட்டான மாடு, நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவாஜி HF சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த தலையீத்துக்கு ஒரு 16 to 17 லிட்டர் பால் எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் பாலில் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தாலும் ஒரு நல்ல விலைக்கே இந்த மாட்டை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு எல்லாருக்கும் பிடிச்ச மாடாக இருக்கும். ரொம்பவும் டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடாகவும் இருக்குங்க. இந்த மாடு வேணும் அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. நம்ம இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு, நல்ல பெருவட்டான மாடு, ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடு அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல நீட்டு போக்காக இருக்கக்கூடிய மாடுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில் இன்னும் மாட்டுக்கு தொட்டி கூட போடாமல் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. மாடு பார்க்கறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 4 பல் போட்டிருக்கு. தலையீத்துக்கே பார்த்தோம்னா ஒரு 17-18 லிட்டர்லாம் கறவை திறன் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான கிடாரி, தலையீத்துல ஒரு 4 பல்ல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டையும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்க முடியும். 10 கண்ணுக்கு மாடு மாத்தாம இருந்தீங்கன்னா தான் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3வது ஈத்து மாடு 4வது ஈத்து மாடெல்லாம் வாங்கி கண்டிப்பா உங்களால அதிகமான லாபம் எடுக்க முடியாதுங்க. இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசியோ இல்ல நேரில் போய் பார்த்தோ ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாட்டையும் வாங்கிக்கலாங்க. குவாலிட்டியில எந்த ஒரு குறையுமே இல்லை. கண்டிப்பா விலையை அனுசரித்து கேட்டு வாங்கிக்கங்க. வாங்க மூன்றாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த HF மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, தலையீத்து மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல ப்ரீடு HFலேயே இந்த மாடெல்லாம் ஒரு 17-18 லிட்டருக்கு மேலே கறவை திறன் தலையீத்துக்கே எடுத்து கொடுத்துட்டோம். கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. சொல்லி தவிர எதுவுமே கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம இப்ப அடுத்ததா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல பெருவட்டான மாடு, நல்ல நீட்டு போக்கான மாடுங்க. நல்ல முகலட்சணம், கொம்பு குறியில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் ஈத்து மாடு. தலை ஈத்துக்கு ஒரு 16 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து தாராளமாக ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுத்துடும். நல்ல பெருவட்டான கிடாரி அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளம் கொண்ட மாடு, காம்புவளம் கொண்ட மாடு. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். இல்லை நேரில் போய் பார்த்து விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டி, நல்ல கலரு, நல்ல இளமையான மாடாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி. இதுவும் 9 மாத சினியாக இருக்குது. தலையீத்துக்கு ஒரு 14-15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் தாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல கலர் பேட்ஜ், கொம்பு குறியில் விற்பனைக்கு வந்திருக்கு. இன்னொரு 10 வருஷத்துக்கு மாட்டை வச்சிக்கவும் முடியும். நீங்கள் ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் நல்ல லாபமும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சமான மாடாக இருக்குங்க. இந்த மாடும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல அழகான கொம்பு குறியிலையும் நல்ல அழகான முகலட்சணத்துலையும் கலர் பேட்ச்லையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. தலையீத்து மாடாக இருந்தாலும் நல்ல மடிவளம் இருக்குது, காம்பு வளம் இருக்குங்க. நல்ல கலர் பேட்சில் மாடு பார்த்துட்டு இருக்கேன். தலையீத்து மாடாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டையும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாடும் பார்த்தோம்னா தலையீத்துக்கு ஒரு 14 to 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும் அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ வாங்கிக்கலாங்க. ஒரு மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒரு மாட்டை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா 9 மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. 9 மாடு விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு போய் பிடிச்ச மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். நல்ல நீட்டு போக்கான தலையீத்து மாடு, ஒரு ஜெர்சி ரக மாடு.
மாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ஷன் இருக்கும். தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல நெஞ்சிகனம் பின்கணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடுன்னு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாட்டையுமே யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஹேண்டில் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கறவை கறக்கிறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலையீத்து மாடுகளாக இருந்தாலும் எல்லா மாட்டையுமே வந்து ரொம்பவும் சாதுவான மாடாக தேடி பிடிச்சி தான் வந்து வாங்கியிருக்காங்க. கறவை திறனும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கால் பண்ணி பேசியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ மாட்டை வந்து செக் பண்ணி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா மாடுகளுமே நல்ல குவாலிட்டிங்க. ஒரு 10 நாள் டைம் ஆகுமோ ஒழிஞ்சு மாட்டை வந்து பார்த்தோம்னா நல்லா பராமரித்து வச்சுருந்தோம்னா நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கும். அடுத்தடுத்த கண்ணுக்கு நீங்கள் விற்கும் போது நல்ல லாபமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு. நல்ல பெருவட்டாக இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல மடிவளம் இருக்குது, காம்போலமும் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு தான். கண்டிப்பாக ஒரு 7-8 கண்ணுக்கு நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து அடாப்ட் ஆகிக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். தலையீத்துக்கு ஒரு 14 to 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு தான். கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சொல்லி தவறு இல்லாத மாடு. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கன்று போடுறதுக்கு 20 நாள் எடுத்துக்கிட்டாலும் நல்லா மடி எடுக்கும். நல்ல கறவை திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல உடசலான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல பெருவட்டான கிடாரிங்க. வீடியோவில் பார்க்குறத விட எல்லா மாடும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்பவும் தெளிவாக இருக்கும். நேரில் தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக விலை அனுசரித்து தரலான்னு தான் சொல்லியிருக்காங்க. உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க.